ஆக்கும் தொழில் 5 அறநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே என்பது காப்புச் செய்யுள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 விதமான தொழில்களை சிவபெருமான் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். நாம் இயங்குவதற்கு எப்படி இந்த பிராணசக்தி தேவையோ அதுபோல்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கும் ஒரு பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தியாக இருக்கக்கூடியவள் புவனேஸ்வரி. நாம் லலிதா நவரத்ன மாலை குறித்து இதற்கு முந்தைய பகுதிகளில் சிந்தித்து வந்தோம். அந்த நவரத்ன மாலை பாடல்கள் எங்கனும் முருகப்பெருமானால் அம்பிகையை குறித்து இயற்றப்பட்டு அகத்திய பெருமானால் அது உபதேசமாக பெறப்பட்டு சமீபத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகளால் அது எப்படி வெளியுலகுக்கு காட்டப்பட்டது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். இனி வரக்கூடிய பகுதிகளில் அந்த லலிதா நவரத்ன மாலையினுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமது மரபில் எந்த ஒரு நூல் தொடங்கினாலும் இறைவனை அதிலும் விநாயக பெருமானை துதித்து அந்த நூல் நல்லபடியாக இயற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்று விநாயக பெருமானை துதித்து காப்பு செய்யுள் இயற்றுவது வழக்கம். அப்படி இந்த லலிதா நவரத்ன மாலைக்கு அமைந்திருக்கக்கூடிய காப்பு செய்யுளை நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். ஆக்கும் தொழில் 5 அறநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே என்பது காப்புச் செய்யுள். காப்புச் செய்யுள் விநாயகரை குறித்து அமைந்திருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் அம்பிகையினுடைய பெருமையை கூறுவதாகத்தான் அமைகிறது. இவ்வளவு பெருமை வாய்ந்த அம்பிகையை குறித்து நவரத்ன மாலையை செய்கிறேன், அதை அம்பாள் ஏற்றுக்கொள்வதற்கு விநாயக பெருமான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றுதான் இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. பொதுவாக அம்பிகையை அணுகும் போது விநாயக பெருமான் வழியாகவும் முருகப்பெருமான் வழியாகவும் அணுகுவதுதான் மரபு. தாயை என்றைக்கும் குழந்தைதான் மகிழ்ச்சி அடைய வைக்கும். அதனால் விநாயகர் மூலமாக முருகன் மூலமாக நாம் அம்பிகையை வணங்கும் போது அவள் இன்னும் கூட மகிழ்வாள் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிக்கக்கூடியது. அந்த வகையில் முதல் பாடல் விநாயக பெருமானை குறித்து இந்த நவரத்ன மாலை நல்லபடியாக அம்பாள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விநாயகரிடம் நாம் பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிறது. ஆக்கும் தொழில் 5 அறநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால் என்பது இந்த பாடலினுடைய தொடக்கம். அது என்ன ஆக்கும் தொழில் 5 அறநாற்ற? சிவபெருமான் 5 தொழில் செய்யக்கூடியவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 விதமான தொழில்களை சிவபெருமான் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் நிகழ்வதற்காக, இந்த பிரபஞ்சமானது இயங்குவதற்காக இந்த 5 தொழில்களை ஆற்றுகிறார். இதை பஞ்ச கிருத்தியங்கள், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் என்று 5ஆக பஞ்ச கிருத்தியங்கள் என்று வடமொழியிலும் 5 தொழில் என்று தமிழிலும் கூறுவது வழக்கம். இந்த 5 தொழில்களை சிவபெருமான் ஆற்றுவதற்காக நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி என்று இந்த பாடல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சிவபெருமான் எதற்காக இந்த 5 தொழில்களை செய்கிறார்? சிவம் என்ற அந்த தத்துவமானது முழுமையும் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அதற்கு செயல்கள் எதுவும் கிடையாது. அது செயல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது, அசைவற்ற நிலையில் இருக்கக்கூடியது. அந்த அசைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிவத்தை அசையச் செய்து செயல்களுக்கு உட்படுத்தினால்தான் இந்த உயிர்களை கடைத்தேற்ற முடியும், இந்த பிரபஞ்சத்தை இயங்க வைக்க முடியும். இந்த பிரபஞ்சம் இயங்கினால்தான் இதில் இருக்கக்கூடிய உயிர்கள் தங்களுடைய உண்மை நிலையை அறிந்து இந்த ஜீவ நிலையிலிருந்து அந்த சிவநிலையை அடைய முடியும். அதற்காக அந்த சிவத்துக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய கருணையாக, அருளாக வெளிப்படுவதுதான் அம்பிகை.
அந்த அம்பிகை என்ற சக்தி தான் சிவத்தை இயக்கி இந்த ஐந்தொழில்களை செய்ய வைக்கிறது. அதுவும் எப்படி அம்பாள் சிவபெருமானை இந்த ஐந்தொழில்களை செய்ய வைக்கிறாள் என்பதும் இந்த பாடல் நமக்கு நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி என்று காண்பிக்கிறது. அம்பாள் ஒரு சின்ன புன்னகை செய்கிறாள். அந்த புன்னகையை கண்டு பெருமான் மகிழ்வடைந்து அந்த மகிழ்ச்சியினால் இந்த ஐந்தொழில்களை செய்கிறார். பிரபஞ்சத்திற்கு உலகுக்கு தலைவியாக இருப்பவள் என்பதால் புவனேஸ்வரி. ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபாள் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே என்று விநாயக பெருமானை இந்த பாடல் துதிக்கிறது. இந்த பாடலை சிந்திக்கும் போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அம்பிகையை துதிக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்தில் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா என்று ஒரு நாமா வரும். அம்பிகையினுடைய புன்னகையை பார்த்து அந்த புன்னகை என்ற அந்த கடலில் காமேஸ்வரனாகிய சிவபெருமான் மூழ்கி அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்த கடலில் அவர் மூழ்குகிறார் என்று இந்த நாமா நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்படியே இந்த நாமத்தினுடைய விஷயத்தை நமக்கு காண்பிக்கும்படி இந்த பாடலினுடைய முதல் வரியே ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி என்று தொடங்குகிறது. புவனேஸ்வரியான அம்பிகை செய்த அந்த புன்னகையினால் தான் சிவபெருமான் இந்த ஐந்தொழில்களை செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த புவனேஸ்வரிபாள் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. அந்த புவனேஸ்வரியை குறித்து இந்த நவரத்தின மாலை இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த நவரத்தின மாலையை அவள் ஏற்றுக்கொள்வதற்கு அவளுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்பது இந்த காப்பு செயலினுடைய விஷயமாக அமைகிறது. அம்பாளுடைய எத்தனையோ வடிவங்களில் இந்த புவனேஸ்வரி வடிவம் மிகுந்த பிரசித்தி பெற்றது. இதை எத்தனையோ மகான்கள் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் தத்தாத்திரேய சம்பிரதாயத்தில் அவதூதராக வந்த ஜட்ஜு சுவாமிகள் என்ற பெரிய மகான், அவருடைய அதிஷ்டானமானது புதுக்கோட்டையில் அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அவர்களுடைய வழிவந்த ஜட்ஜு சுவாமிகள் என்ற அந்த மகானுடைய வழிவந்த சாந்தானந்த சுவாமிகள் மிகப்பெரிய அம்பிகை உபாசகர். அதிலும் புவனேஸ்வரி மாதாவிற்காக, புவனேஸ்வரி அம்பாளுக்காக அங்கே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நிறுவியிருக்கிறார். இப்பொழுதும் புதுக்கோட்டை என்று சொன்னவுடன் எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது புவனேஸ்வரி தான். அந்த புவனேஸ்வரி புதுக்கோட்டையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். புவனேஸ்வரி என்ற இந்த வடிவம் நம்முடைய பிராணசக்தியை குறிக்கக்கூடிய ஒரு வடிவம். நாம் இயங்குவதற்கு எப்படி இந்த பிராணசக்தி தேவையோ அதுபோல்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கும் ஒரு பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தியாக இருக்கக்கூடியவள் புவனேஸ்வரி. எனவேதான் இந்த பாடலுடைய தொடக்கத்தில் விநாயகரை துதிக்கக்கூடிய இந்த பாடலில் அம்பிகையை புவனேஸ்வரியாக கூறி விநாயகரை துதித்து இந்த நவரத்ன மாலை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. விநாயக பெருமான் என்பவர் நமது மூலாதாரத்துக்கு உரியவர். யோக மார்க்கத்தில் இந்த மூலாதாரத்திலிருந்துதான் எல்லாமே தொடங்குகிறது. அதனால்தான் நாம் விநாயகரை எந்த ஒரு செயலின் முன்னிலையிலும் விநாயகரை துதிப்பது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. அந்த வகையில் விநாயக பெருமானை துதித்து இந்த காப்பு செய்யுளானது அமைந்திருக்கிறது. இந்த நவரத்ன மாலை என்ற இந்த பகுதியை நாம் சிந்திப்பதற்கு முன்பு இப்போது இந்த காப்பு செய்யுளை நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் ஏதாவது ஒன்றை அம்பிகைக்கு சமர்ப்பிக்கிறோம், அதை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை முறையாக அவளுடைய குழந்தையின் வழியாக, அவளுடைய பிள்ளையின் வழியாக சமர்ப்பிப்பது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த காப்பு செய்யுளானது காட்டி கொடுக்கிறது. விநாயகர் வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த காப்பு செயலினுடைய பொருளை நாம் சிந்தித்தோம். இனி வரக்கூடிய பகுதிகளில் நவரத்ன மாலையினுடைய ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம்.